3 வழியை தவிர வேற வழி கிடையாது. பாவமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் இந்த 3 வழியாகத்தான் வந்து சேரும் இருக்கு. இப்போ உரையினில் வந்த பாவம் அது வாக்குனால வந்த பாவம், உணர் நோய்கள் மனத்தினால் வந்த பாவம், உண்மை செயல்னால வந்த பாவம். இது தீரணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? ஏதாவது சாந்தி பண்ணிக்கலாமா? வேண்டாம். திருநாவலி உள்ள இருக்கிற சிவனை கையால் தொழுது விடு போய்விடும் என்று சொல்லுகிறது இந்த பாடம். இல்லையா? ஆஹா, மிகவும் அற்புதமான பாடம். அப்படின்னு அந்த பாடம் தான் எழுதி வாங்கிடும். இப்படி ஒண்ணா எழுதி சேர்த்துட்டான். மறுபடியும் ஒரு புலவர் ஒன்று சேர்ந்தார். ஐயா தேவாரம் என்ற பேர்ல எனக்கு ஒரு பாட்டு தெரியுமையா சொல்லு அப்படின்ட்டா. இவன் தேடி காத்து இருக்கிறானே இந்த பாடல் எங்க கிடைக்குது, தேடி கொடுத்து விட்டா நாம அதை தேடி இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்காங்க. அவன் தேடி கொடுத்த 8000 பாடல்கள் நம்ம வீட்டுல இருக்கான்னு நாம தேடிட்டு இருக்கிறோம். இப்போ புரியுங்க, நம்ம வீட்டுல தேவாரம் இருந்தாதானே தேடிட்டு இருக்காரு. உங்க வீட்டுல மாத்திரம் இருந்தா போதுமா? சைவர்கள் வீட்டுல அத்தனை பேர் வீட்லயும் இருக்கான்னு பாருங்க. பைபிள் அவன் வீட்டுல எல்லாத்துலயும் இருக்கும். இவன் வீட்டுல இருக்கான்னு பாருங்க. 100க்கு 10 பேரோட தேர மாட்டான். ஆமா, நிச்சயம். ஆக என்ன பண்ணினா அந்த தேவாரத்தை பாடி காட்டு என்று சொன்னா ராஜா அந்த புலவர் பாடி காட்டார். நிச்சயமாக புகழூர்ல இருக்கிற சிவனை நீ பாடிவிடு, உனக்கு சாகர வரைக்கும் சோறும் கிடைக்கும், துணியும் கிடைக்கும். நான் 1942 நான் தேவாரம் பாட வந்தேன். அதுக்கு முந்தைய எனக்கு வேற ஒரு முனிவருக்கு நான் தொண்டு ஊழியம் செய்திருந்தேன். அந்த முனிவருக்கு தொண்டு ஊழியம் செய்திருந்தால்தான் தேவாரம் பாட வந்தேன். அது கையால் பிடிச்சு கொடுப்பேன், வெந்நீர் போட்டு கொடுப்பேன், ஒரு வேட்டியெல்லாம் துவைச்சு போடுவேன். அந்த தொண்டு ஊழியம் செய்யறதுனால்தான் இந்த வேலைக்கு சிவபுண்ணியத்தில் வரைக்கும். நான் அப்ப அவர்கிட்ட வேலை பார்க்கும் போது 8 நாளுக்கு ஒரு 4 முறை வேட்டி வாங்கினேன். என்ன உங்களுக்கு ஆச்சரியமே தோணலையே? இன்னைக்கு 40 ரூபாய் அந்த 4 முறை வேட்டி. அப்ப 8 நாளுக்கு வாங்கினேன். 6 நாளுக்கு கூட 4 முறை வேட்டி. அப்ப பவுன் என்ன தெரியுமா? 10 ரூபாய். பவுன்
விலை 10 ரூபாய். இந்த சாமியாருக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு கீழே இறக்கு அப்படின்னு சொல்ல காத்திருக்கீங்க. கிடையாது, 10 ரூபாய். ஒரு ரூபாய்க்கு 10 படி அரிசி, பெரிய படி ரூபாய்க்கு 10 படி அரிசி தெருவில் வச்சுட்டு போவான். கடையில தெருவில். ஆமா, நிச்சயமாக. அப்ப 8 நாளுக்கு நான் 2 வேட்டி வாங்கினேன். 30 ரூபாய்க்கு நான் 2 தோடு கடிதம் வாங்கினேன். காலில் போடுது. அப்பெல்லாம் எல்லாம் ஆம்பளை எல்லாம் காலில் கடிதம் போட்டுவான். ஏன் அப்படி வாங்கினேன். அன்னைக்கு வாங்கிட்டு அப்புறம் மறுபடியும் தேவாரம் பாட வந்த பாருங்க. அன்னையிலிருந்து நான் வேட்டியே வாங்கல. 42 எங்க இருக்கு, 2000 எங்க இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு கூட பார்த்தீங்களா சிவநேரி சொல்றாரு, ஸ்ரீதரன் கொடுத்தது. இடுப்புக்கு ஒண்ணு, மேலுக்கு ஒண்ணு, இது ஒண்ணு, 3 யாரோ கொடுத்துட்டு இருக்கான். அதைத்தான் சொல்றாரு அவர். சிவனை பாடிவிடு சோறும் கூரையும். ஐயா, சோறும் கூரையும் நமக்கு சாகர வரைக்கும் இருக்குன்னு சொன்னா இந்தியன் பேங்க் நமக்கு கணக்கு தேவையா? தேவையில்லை. ஆமா, நிச்சயமாக இந்த சோறு நமக்கு நம்ம பையன் போடுமான நமக்கு எண்ணம் இருந்தால், முதியோர் இல்லத்துல கொண்டு விடமாட்டான் என்ற எண்ணம் நமக்கு இருந்ததே. ஆனால் நமக்கு பேங்க்ல அக்கௌண்ட் தேவையே கிடையாது இல்லையா? அதான் அவர் சொல்றாரு. சிவனை பாடிவிடு. சிவனை பாடணும்னா கோயிலுக்கு போய் தேவாரம் பாடணும்னா யாரும் அம்மா பாடுன்னு சொன்னாங்க. நான் கூட பாடுவேன், தவறவே மாட்டேன். இன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போறதுக்கு நாங்க போய் பச்சைமாயம் பாடிவிட்டு, ஆனா அவன் காட்சி கொடுக்கல. கதை நல்லா சாப்பிட்டு உள்ள இல்லையா? ஆமா, போய் எப்படி பண்ண தெரியுமா? என்ன மெட்டில பண்ண தெரியுமா? பச்சை மாமலை போமேனி கோயில போய் நான் பாடாத நாடே கிடையாது. அதைத்தான் சுந்தர் சொல்லுதா, கோயிலுக்கு போய் பாட்டு பாடி விட்டால் சோற்றுக்கு குறைவில்லை, துணிக்கு குறைவில்லை. இதையும் கேட்டுக்கொண்டால் சுந்தரி நாச்சியாரும் இவருக்கு ஒரு அத்தை உண்டு. சிவனரியில் இருக்கிறவள். அவர்தான் தேவாரத்தை நிறைய இவருக்கு ராஜராஜனுக்கு சொன்னார் என்று ஒரு வரலாறு உண்டு. இதையெல்லாம் கேட்டான். தேவாரம் எங்கே இருக்கிறது, தேவாரம் எங்கே இருக்கிறது, தேவாரம் எங்கே இருக்கிறதுன்னு ஆசை உறுதியாக போய்கொண்டே இருக்கிறது. இந்த வேளையில இந்த திருநாரையூர் ஒரு ஊர், அந்த ஊர்ல பொல்லா பிள்ளையார், பொல்லா பிள்ளையார் சொல்வதற்காக பொல்லா பிள்ளையார் ஒளியினால் செதுக்கப்படாமல் தானே தோன்றியவர். அந்த பொல்லா பிள்ளையார் நகரத்துக்கு வித்தியாசம் தெரிகிறது. வாழைப்பழம்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்னார்கள், என்ன சொல்றாங்க இல்லையா? ஆக பொல்லா பிள்ளையார், பொல்லா சொல்றது டிவியில கூட டிவி கொம்பா, டிவிலையும் அப்படிதான் சொல்றான், ரேடியோலையும் சொல்றான், மேடையும் அப்படிதான் சொல்லணும். நகரத்துக்கு வித்தியாசம் தெரியல. கமால் கிடையாது, புஸ்டாப் கிடையாது. பேசிட்டு போறான். தமிழ் 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 நுழையும். ஆக அந்த ஊர்ல அந்த பிள்ளையார ஒருத்தர் பூஜை பண்ணி கொண்டிருந்தார். அவர் எங்கேயும் வெளியே போகணும். பையனை கூப்பிட்டு, அப்பாப்பா நீ நாளைக்கு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணு. ஏப்பா பூஜை பண்ணணும்னா என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டான் அந்த பையன். அவர் வேண்டாம் நம்பியாண்டார் நம்பி. அப்பா பிள்ளையாருக்கு பூஜை பண்ணணும்னா என்னப்பா பண்ணணும் அப்படின்னா, கிணத்துல தண்ணி இருக்கப்பா, முந்து கொண்டு போய் பிள்ளையார் தலையில ஊத்து. சரி, இந்த துணி இருக்கும் எடுத்து கட்டுனேன், ஒரு பூ இருக்கும் எடுத்து தலையில வைக்கிறேன். அம்மா கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பா, 10 கொழுக்கட்டை பண்ணி கொடுப்பா, அதை எடுத்து கொண்டு போய்
சாமிக்கு நிவேதனம் போடணும். ஏப்பா சின்ன பிள்ளை தானே, நிவேதனம்னா என்னப்பா? சாமி சாப்பிடுங்க. பையன் கேட்டான், பிள்ளையார் கோவில சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டான். சாப்பிடு பாப்பான்னு கேட்ட உடனே ஒரு தின்னு கேட்டு ஐயோ இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னு சாப்பிட மாட்டான்னு சொல்லுவதற்கும் முடியல, சாப்பிடுவார்னு சொல்றதுக்கும் முடியல. இப்படி ஒரு நிர்வாகம் யோசனை பண்ணினார். சாப்பிடுவார்னு சொல்லிட்டார். சரிப்பா நீங்க போயிட்டு வாங்க. மறுநாள் போனா அதே மாதிரி பூஜை தான் பண்ணா. அப்பா அம்மா ஒரு 10 பொருள் பண்ணினா அதை கொண்டு கொடுத்தா, கொண்டு வச்சா சாப்பிடுன்னா அவருக்கு ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இல்லை. ஐயா என்ன போச்சு சாப்பிட பண்ணல. ஆமா டப்பாவை திறந்தாங்களோ அது சாப்பிடணும்னு நினைச்சாலும் சாப்பிடுங்க. ஏப்பா ஏன் சாப்பிடல? நான் தலையில விட்டுட்டு தோப்புறணும் போல நினைக்கிறீங்களா? சரி ரெண்டு குட்டி போட்டுட்டு தோப்புறணும் போனேன். சாப்பிடு தூரம் போட்டு குட்டு போட்டு தோப்புறணும் போனேன். நம்மள ரொம்ப பேருக்கு ஏன் குட்டிக்கு தோப்புறணும் போடணும் தெரியாமலே போட்டுருக்கோம். குட்டிக்கு தோப்புறணும் போடணும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியுமாம்மா? தெரியாதா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? பாதவூர்னை தவிர. பாதவூர் என்பவன் வாரியார் நாட்டையோட கம்மி. ஏன் குட்டிக்கு தோப்புறணும் போடணும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாதுன்னா சொல்றேன், தெரியும்னா சொல்லல விட்டுல தெரியா. கடமுகாசுரன் ஒரு அசுரன் இருந்தான். சுருக்கமா சொல்லிடும். அவன் மிக பொல்லாதவன். அசுரன் சொன்னாலே பொல்லாதவன் தான். அவன் சிவகேட்டேன்னு ஒரு வரம் வாங்கினான். கடல்ல ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கிற தண்ணியை அந்த கைனால மாறி தூக்கி அடிச்சுக்கணும் அப்படின்னு வலிமையை எனக்கு. சரி, இந்த அடையாளத்தில் இருக்கிற ஆலமரத்தை அப்படியே வேரோட பிடிங்கி அடிச்சுக்கணும். சரி கொடுத்தோம். இந்த வாட்போக்கி மலையை வேரோட பிடிங்கி தூக்கி திருச்சிராப்பள்ளியில் எரியணும். சரி, அந்த வலிமையும் கொடுத்தோம். எல்லாம் கொடுத்தோம். எல்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு என்ன பண்ணா இந்த வலிமையை திருப்பி அடிச்சான். பார்க்கணும், மனித உலகத்தையும் அடித்தான், தேவலோகத்தையும் அடிச்சான். எல்லாம் அடி தாங்க முடியாம கடந்து திண்டான். தேவேந்திரா ஒடியாங்க ஒடியாங்க. என்னடா சும்மா ஒடியாங்க? தலையில புட்டு போட்டுக்கிட்டு தோப்பு போட்டுக்கிட்டே ஒடியாங்க தெரியுமா? செய்யணும். இந்திரன் தலையில புட்டு போட்டு ஒடியாங்க. டே பிரம்மா ஒடியாங்க அவனு கூப்பிடுவான். தலையில புட்டு போட்டுக்கிட்டு ஒடியாங்க. இந்த கிரிக்கெட் சூதாட்டத்தில் முடியாத மாதிரி இல்லை. கிரிக்கெட்ல ஒரு வந்து நொண்டி எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வரும். ஏ நாராயணா முடியாது. இவெல்லாம் என்ன நினைச்சிட்டு வரான் தெரியுமா? இந்த கஜமுகாசுரன் வாழ்க்கை நினைச்சிட்டு வரல. என்னைக்குதான் முடியும் இந்த அதிகாரத்தில் இருக்கிற சில பேர் அட்டுவடி பண்ணிட்டுமா அந்த பாவி என்னைக்கிடா ஒழியும், எப்படியாவது கேட்கிற மாற்றி மாட்டானா லஞ்சம் வாங்கினான்னு அப்படிதான் எதிர்பார்த்துட்டு இருப்பான் இல்லையா? ஆமா. இது சிவபெருமானுடைய காலத்துக்கு போச்சு. நான் தாண்டி இப்படி வரத்தை கொடுத்துட்டீங்க. அந்த பய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றானே அப்படியா? தேவர்கள் எல்லாம் துன்புறுத்துறானா கண்முகாசுரன்? என்ன பண்றான்? கூப்பிட்டாங்க, தலையில குட்டு போட்டுட்டு சோபரணம் போட்டுட்டே கெட்ட முடியாது சொல்றான். டே பிரம்மாங்கிறான், டே நாராயணாங்கிறான். ஏன் சரி அப்படி என்ன? சரி அவனுக்கு என்னென்ன வரம் கொடுத்துருக்கணும்னு எடுத்து பார்த்தாங்க. அவன் கத்தினால சாகக்கூடாது, கோடரினால சாகக்கூடாது, கம்புனால சாகக்கூடாது, கல்லுனால சாகக்கூடாது, கையினால குச்சி சாகக்கூடாது, இப்படி எல்லாம் வாங்கிட்டான். எடுத்து பார்த்தான். இவன் லிஸ்ட் எடுத்து பார்த்தா இப்படி எல்லாம் அமுடுது. ஐயோ என்ன பண்றது? கத்தினால குத்துறான்னா கத்தினால குத்தக்கூடாதுன்னா